அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் இலக்கியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் குடும்பம் என்பதாகும். நம்முடைய தமிழ் கலாச்சாரம் நீண்ட பாரம்பரியத்தை கொண்டது. இதன் அடிநாதமாக விளங்குவது இங்கிருக்கக்கூடிய கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை. கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை இருந்தால்தான் அந்த சமுதாயம் அமைதியானதாகவும் பசுமை நிறைந்ததாகவும் இருக்கும். இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்குது. நம்ம உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை இல்லை. இது நம்ம நாட்டுக்கே உள்ள ஒரு தனிச்சிறப்பு. இங்கு மட்டும்தான் இது இருக்கின்றது. அதனால் தொடர்ந்து இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை மீது தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று கொண்டே வந்துள்ளது. அதில் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஜெயிச்சிட்ட மாதிரி கூட சொல்லலாம், வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ முதியோர் இல்லங்களும் தனிக்குடித்தனமும் அதிகமாகி கொண்டே போகின்றது. தனி குடும்பமாகி இன்று தனித்தனி நபர்களாக கூட சென்று மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு திருமணம் நிச்சயமாகிறது அப்படின்னா அடுத்த நிச்சயம் செய்ய முடிஞ்ச அடுத்த நாளே அந்த பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட பேசுது ஃபோனில், நான் வரையில் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அங்கே இருக்கக்கூடாது, இதுதான் ஒரே குறிக்கோள். உடனடியே செல்ஃபோனை கட் பண்ணிடும். இவன் பதறி அடிச்சுட்டு அடுத்த நாளே போய் ஒரு முதியோர் இல்லத்தில் போய் அம்மாவை அட்மிஷன் போட்ட சர்டிஃபிகேட்டோட போய் நிற்கிற மாதிரி இருக்குது. இன்றைய காலகட்டம் அதுபோல் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. இது எங்கே தொடங்குச்சு? இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை மீதான தாக்குதல் எங்கே தொடங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் ஒரு நீண்ட கால வரலாறு உண்டு. அதற்கு முதல் சாட்சியாக இருப்பது சிலப்பதிகாரம். அதில் தான் இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை தாக்குதல் தொடங்கியதற்கான சாட்சிகள் இருக்கின்றது. நம்ம சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நாடுகள்லாம் குறுநில நாடுகளாக இருக்கும். இப்போ நாட்டுக்கு நாடு சண்டைகள் நடக்கும். அப்படி நடக்கிற ஒரு சண்டைக்கு முதல் நாள் போருக்கு ஒரு பெண் தனது தந்தையை அனுப்புகின்றாள். அவன் அந்த போரிலே தந்தை இறந்து விடுகின்றான். அடுத்த நாள் போருக்கு தனது கணவனை அனுப்புகின்றாள். அவனும் அன்றைய போரில் இறந்து விடுகின்றான். மூன்றாம் நாள் போருக்கு தன்னுடைய மகனை அனுப்புகின்றாள். அப்படின்றது ஒரு புறநானூற்று பாடல். இது அந்த பெண்ணின் நாட்டுப்பற்றையும் வீரத்தையும் துணிச்சலையும் தியாகத்தையும் காட்டுவதாக இருக்கும். அதோடு அந்த குடும்பம் தந்தை, கணவன், மகன் என்று ஒரு 3 தலைமுறையைச் சேர்ந்த மூவரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்கும் என்பதை விளக்கம். அதுபோல் 2ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு மாபெரும் இலக்கியம் உலக பொதுமறைன்னு சொல்லக்கூடிய திருக்குறள். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இல்வாழ்வான் என்பவன் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்ற துணை அப்படின்னு சொல்லுது. இல்வாழ்வில் ஈடுபடக்கூடியவன் அறவோர், துறவோர், பெற்றோர் ஆகிய மூவருக்கும் பணி செய்ய வேண்டியவன் அப்படின்னு சொல்லுது. ஞானிகள், துறவிகள், பெற்றோர்கள் இவர்களுக்கு தொடர்ந்து பணி செய்யணும் அப்படின்னு சொல்லுது. இதுதான் அந்த காலகட்டத்தோட பண்பாட்டு நெறிமுறை. ஆனால் சிலப்பதிகாரம் இதுதான் முதலாக தனிக்குடித்தனத்தை பற்றி பேசியிருக்கிறது. அதுக்கு முன்னாடி எங்கேயும் இருந்த மாதிரி தெரியலை. அதுக்கு பின்னாடி இன்னொரு இடம் இருக்குது. நான் முதலாக சொல்லியிருக்கக்கூடிய இலக்கியம் இந்த சிலப்பதிகாரம் தான். கோவலனும் கண்ணகியும் மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டைச் சேர்ந்தவர்கள். அவர்களது திருமணம் மிக ஆடம்பரமாக நடைபெறுகின்றது. அப்படி நடந்த திருமணம் முடிஞ்சோடனேயே அவர்களை கோவலன் வீட்டாரும் கண்ணகியின் வீட்டாரும் ஏராளமான பொருட்களையும் செல்வங்களையும் வழங்கி அவர்களை அன்றைய தனிக்குடித்தனம் வைத்து விடுகின்றார்கள். இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அப்படி தனிக்குடித்தனம் வைத்தால் அவங்களுக்கு என்னவெல்லாம் ஆபத்துகள் ஏற்படும், எப்படியெல்லாம் பாதிப்புகள் ஏற்படும் என்பதை விரிவாக சொல்லியிருக்கிறது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை பற்றி அது ஒரு 2000 நூற்றாண்டுகளாக அதை பற்றிய சிறப்பு அப்படின்னு சொல்லி கோவலனா, கண்ணகியா, மாதவியா, இல்லை சிலம்பா அப்படின்னு சொல்லி ஏராளமான சொற்பொழிவுகள், பட்டிமன்றங்கள், ஆய்வரங்கங்கள், இப்படி ஏராளமான செய்திகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அந்த அளவுக்கு தமிழ் மக்களோடு ஒன்றிணைந்த இலக்கியம் சிலப்பதிகாரம். இன்றும் எங்காவது ஒரு இடத்தில் சிலப்பதிகாரம் தொடர்பாக இது மாதிரி ஆய்வரங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதுவரை இந்த சிலப்பதிகாரத்தை ஆய்வு செய்ததில் இதுவரை யாருமே இந்த சிலப்பதிகாரம் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி தனிக்குடித்தனம் ஏற்பட்டால் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளைத்தான் இது சொல்லியிருக்கிறது என்பதை பற்றி இதுவரை எந்த ஆய்வாளர்களும் எந்த தமிழறிஞர்களும் இதுவரை பேசவில்லை. இது எனக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இது ஒரு முக்கியமான கருத்தாக இதில் வெளிப்படுது. இது பற்றிய செய்திகள் வந்ததாக தெரியவில்லையே அப்படின்றது எனக்கே ஒரு ஆச்சரியமான வியப்பான ஒன்றாகவே இருக்கின்றது.
அது வந்து சிலப்பதிகாரம் வந்து மிக விரிவாக ஒரு பட்டியலை சொல்லுகிறது. தனிக்குடித்தனம் சென்றால் என்ன ஆகும், என்னவெல்லாம் நேரும் அப்படின்றத பற்றி ஒரு ஒரு விரிவான ஒரு பட்டியலை சொல்லியிருக்கு. என்னன்னா, தனிக்குடித்தனம் போயிட்டால் மூத்தோர்கள் அவர்களை வழிநடத்த மாட்டார்கள், இல்லத்தில் அறம் இல்லாமல் போகும், செல்வம் இல்லாமல் போகும், மகிழ்ச்சி இல்லாமல் போகும், வாரிசு இல்லாமல் போகும், ஒழுக்கம் இல்லாமல் போகும், இறுதியில் இல்லமே இல்லாமல் போகும். அதற்கு பின்னாடி அடுத்தவரை பார்ப்பதற்கு அச்சம் ஏற்பட்டு அவமானத்தால் இரவோடு இரவாக ஊரை விட்டே செல்ல நேரிடும். அப்படி சென்றாலும் செல்லுகின்ற இடத்திலும் வீண்படி சுமக்க நேரிடும், இறுதியில் இறக்க நேரிடும். மேலும் அந்த நாட்டிலும் அறம் பிறழும், அங்கும் நீதி தவறும். மேலும் அந்த அந்த மக்களும் அங்கிருப்பவர்களும் பாதிப்பார்கள், அந்த நாடே தீப்பற்றி எரியும் அப்படின்றத பற்றி ஒரு மிகப்பெரிய பட்டியலை சொல்லியிருக்கு. இதுதான் சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய தனி குடித்தனத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அது சொல்லக்கூடிய பட்டியல் இதுதான். ஆனால் கோவலன் கண்ணகிக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் அந்த இல்லறத்தை தொடங்குகிறார்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக. மாசறு பெண்ணே வளம்புரி சங்கே அப்படின்லாம் வந்து சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்குகிறான் கண்ணகியும் கோவலன் தொடங்குகிறார்கள். அப்படி தொடங்கிய அவர்களது வாழ்க்கையில் 5 ஆண்டுகள் அவர்கள் மிக சரியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். அந்த 5 ஆண்டுகளில் அவர்களுக்கு குழந்தை இல்லை. இதை பற்றி வழிநடத்துவதற்கோ இதை வழிநடத்தி அதை சரி செய்வதற்கோ வேறு யாரும், வேறு மூத்தோர்கள் அருகில் இருப்பவர் அவர்களை வழிநடத்தியதாக, அதை பற்றி வழிநடத்தியதாக எந்த செய்தியும் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் கூட விட மாட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆச்சுனாலே என்னாச்சு, எதுவும் விசேஷம் இல்லையா, அது இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பாருங்கள், 2ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்திருக்கான், இப்போ கேட்டிருக்கணும்ல, அப்படி கேட்ட மாதிரி செய்திகள் இல்லை. அது மாதிரி கோவலன் கண்ணகியை விட்டு பிரிந்து 8 ஆண்டுகள் மாதவியோடு சேர்ந்து வாழ்கிறான். 8 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அங்கே வந்து அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது. அதையும் பராமரித்து கொண்டு 8 ஆண்டுகள் வாழ்கின்றான். இந்த 8 வருஷத்தில் யாராவது அவனை போய் பார்த்து அவன் செஞ்ச தப்பை சுட்டி காட்டி நீ அவனை நேர்வழிப்படுத்தி அவன் மனைவியோடு சேர்ந்து வாழ முயற்சி பண்ண அப்படின்னு வழி நடத்தினதாக அதுவும் செய்தி இல்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி வழிகாட்டியதாகவும் பெருசாக ஒன்றும் செய்தி இல்லை. இப்போவும் இன்றைய சூழலில் விட மாட்டாங்க. நீ இந்த பொண்ணுக்கு முதல்ல ஒரு இதை ஒரு முடிவை சொல்லிவிட்டு அங்கே போ அப்படின்ற மாதிரி இப்போவே தடுத்து நிறுத்திடுவாங்க. ஆனால் 2ஆம் நூற்றாண்டில் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை ஒரு இது அற வழியில் செல்வதற்கு வழிகாட்டியதாக செய்திகள் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாகி போகிறது. இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடும் அப்படின்றது திருக்குறள் பொதுவாக. அது வந்து ஒரு மிகப்பெரிய மன்னன் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு அருகில் சரியான ஆட்கள் இல்லை என்றால் தானாக அந்த அரசு வந்து அழிந்துவிடும் அப்படின்றது திருக்குறள். இது மன்னனுக்கு மட்டும் இல்லை, தனி மனிதனுக்கும் இதுதான் சரியான கருத்து. தனி மனித வாழ்விற்கும் இதுதான் அறம். ஆனால் தனி மனித வாழ்க்கையை சுட்டி காட்டுவதற்கு யாராவது இருந்தால்தான் அவன் நேர்வழியில் செல்ல முடியும். தவறான வழியில் செல்லும்போது தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த சிலப்பதிகாரம் மிக விரிவாக சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு இடம் என்ன அப்படின்னா, காரைக்கால் அம்மையார் புராணம். அவர் 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர், 5ஆம் நூற்றாண்டில் வாழ்கின்றார். அவரது இயற்பெயர் புனிதவதியார். அவருக்கும் மிகப்பெரிய செல்வந்தனான தனதத்தன் என்பவனுக்கும் 2 பேருமே, புனிதவதியாரும் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவர், செல்வந்தர் வீட்டு பெண். இவரும் மிகப்பெரிய வணிக சமூகத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டைச் சேர்ந்தவர். இருவருக்கும் அதுபோல் மிகப்பெரிய ஆடம்பரத்தோடு திருமணம் நடைபெறுகின்றது. அப்படி நடந்த திருமணம் முடிந்த பின்பு அவர்கள் இருவரையுமே ஏராளமான பொருட்களையும் செல்வங்களையும் கொடுத்து தனி குடித்தனம் வைத்து விடுகின்றார்கள். அந்த இல்லறமும் தோல்வியில் முடிகின்றது. அதுவும் வெற்றி அடையலை. ஏன்னா காரைக்கால் அம்மையாரின் ஒரு தெய்வீகத்தன்மையை பார்த்து இவர் வந்து இல்லறத்துக்கான பெண்மணி இல்லை என்று பயந்து போகிறார். அப்பையும் அவனை நல்வழிப்படுத்துவதற்கு வேறு யாரும் இல்லை. அதனால தான் அங்கேயும் பாதிப்பு. அதனால் இன்றைய காலகட்டம் தனி குடும்பங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி பேசக்கூடிய அறிஞர் பெருமக்கள் பொதுமக்களிடம் சிலப்பதிகாரம் தனிக்குடித்தனத்தால் ஏற்படும் பாதிப்புகளை சொல்லியிருக்கக்கூடிய இந்த பட்டியலை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும். அதன் மூலமாக மக்கள் மீண்டும் இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை முறைக்கு மீண்டும் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் இந்த சமுதாயம் மிகப்பெரிய செழிப்பமும் அமைதியும் நிறைந்ததாக மறுபடி மாற்றமடையும். எனவே இல்லறத்தில் அறம் நிலைத்தோங்கி மகிழ்ச்சியும்
மகிழ்ச்சியும் நன்மையும் ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.